அன்பர்களே, நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், வசிய பிரயோக முறை. அதாவது ஆண் பெண் ஒற்றுமைக்காக இதை நீங்கள் பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஒரு பிரிஞ்சு இருக்கீங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க, அவங்கள வர வைக்கிறதுக்கும் இதை பண்ணலாம். அதே போல் ஒருவரை நம்ம மேலே பிரியம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த பிரயோக முறையை தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். அதே போல் எதிரிகள், உங்களுடைய எதிரியை வசம் பண்ணுறதுக்கும் இதை பிரயோகம் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது யார் யார் இதை பயன்படுத்தலாம், யார் மேலெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு. இந்த பிரயோக முறையை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இந்த மாதிரியான நேரத்தில், சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம், நீங்கள் பௌர்ணமியிலையும் இதை பண்ணலாம். சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இல்லை பௌர்ணமி வரக்கூடிய நாளில் கூட இதை நீங்கள் செய்யலாம். இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு செப்பு தகடு, 2 செப்பு தகடு எடுத்துக்கோங்க. செப்பு தகடு உங்கள் பேர் எழுதுகிற அளவுக்கு சைஸில் இருந்தாலே போதும். சரிங்களா, உங்கள் பேர் எழுதுகிற அளவுக்கு ஒரு சின்ன சைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா, வெட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஒரு பக்கத்தில் உங்களுடைய பெயரையும் எழுதுங்க. எழுதிட்டு உங்கள் பெயருக்கு கீழே யார் உங்களுக்கு வசமாகணுமோ அவருடைய பெயரையும் எழுதுங்க. சரிங்களா, முதல்ல உங்கள் பேருக்கு கீழே தான் யார் வசமாகணுமோ அவருடைய பெயர் வரும். சரிங்களா, அதன் பிறகு எந்திரத்தை அப்படியே திருப்பி, அதாவது எந்திரத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் உங்களுடைய பெயரும் வசியமாக வேண்டியவருடைய பெயர், அதே போல் அடுத்த பக்கம் திருப்பி வ ய ந ம சி அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தை எழுதுங்க. எழுதிட்டு இதை அப்படியே மஞ்சள் நீர் இருக்கு இல்லையா, அதில் இது மாதிரி 2 எந்திரம் எழுதணும். சரிங்களா, ஒரு எந்திரம் மட்டும் கிடையாது, 2 ஒரே மாதிரி 2 எந்திரம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 2 எந்திரத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சள் நீரில் நல்லா முக்கி எடுத்து சந்தனம், மஞ்சள், சந்தனம், குங்குமம் இது 3 அந்த எந்திரத்துக்கு வச்சு, மல்லிகைப்பூ நீங்கள் வச்சு தூப தீபம், நம்ம பூஜைறையில் எப்படி சாமி கும்பிடுவோம் அது மாதிரி மல்லிகைப்பூ சாத்தி தூப தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த தகடை சுருட்டி ஒரு சிவப்பு கயிறை வச்சு கட்டுங்க, 2ஐயும் தனித்தனியாக. சரிங்களா, அந்த தகடை சுருட்டி ஒரு சிவப்பு கயிறை வச்சு நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டிங்கன்னா அந்த தகடு விரியாது, அப்படி சுருங்கினபடியே இருக்கும். பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால், இதை எந்திரம் எழுதுறதும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் இல்லை பௌர்ணமி இந்த மாதிரி நேரத்தில் எழுதிக்கோங்க. இதை மந்திர பிரயோகம், பூஜை என்றைக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் மந்திர பிரயோகம் பண்ணுறதும் இந்த நாட்களில் தான் பண்ணணும். சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை அல்லாது ரோஹிணி நட்சத்திரம் அல்லாது பௌர்ணமி வரக்கூடிய நாள். சரிங்களா, இது அதிகாலை நேரத்தில் பண்ணுங்கள். விடிய காலை ஒரு 4 to 6 அந்த மாதிரி நேரத்தில். சரிங்களா, இது மாதிரி தகடு எழுதி நீங்கள் சுருட்டி என்ன பண்ணுறீங்க, ஒரு இந்த மாதிரியான நாளில் உங்களுடைய பூஜை அல்லது யாருடைய தொந்தரவும் இல்லாத இடமாக பார்த்து மேற்கு முகமாக உட்காருங்க. சரிங்களா, தரையில் ஏதாவது ஒரு விரிப்பு ஒன்று விரித்து மேற்கு முகமாக உட்காருங்க. உட்கார்ந்துட்டு இந்த 2 தகடையும், சரிங்களா, இந்த 2 தகடையும், ஒரு தகடை உங்களுடைய வலது உள்ளங்கையிலையும் இன்னொரு தகடை இடது கை உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா இறுக பிடிச்சிட்டு ஓம் ரீங், சரிங்களா, ரீங், ஓம் ரீங் வய நமஷி, ஓம் ரீங் வய நமஷி அப்படிங்கிற மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு உரியேற்றுங்க. ஆனால் சுவடிகளில் 1008 முறை உரியேற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருனாலையும் 1008 முறை உரியேற்ற முடியுமா அப்படின்னா சில பேர்னால முடியாது. உடல் வலி அனுபவப்பட்டவங்களால பிரயோகம் பண்ண முடியும், எல்லாராலையும் முடியாது. சரிங்களா, அப்படி உள்ளவங்க எண்ணிக்கையை மனசில் வச்சுக்கிறாம உங்களால் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாள் சொல்ல முடியுமோ இது மாதிரி தொடர்ந்து ஒரு 48 தினங்கள், சரிங்களா, மந்திர ஜபம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக, சரிங்களா, ஏன்னா குறைஞ்சது
ஒரு 500, 508 முறையாவது சொல்லுங்கள் மந்திர ஜபம். சரிங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம மந்திர ஜபம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய வேகமும் இருக்கும். சரிங்களா? அப்போ இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு தகடை வந்து ஒரு சின்ன தாயத்தில் அடைச்சி உங்களுடைய வலது கை மணிக்கட்டில் கட்டிக்கோங்க. அதே போல் இன்னொரு தகடை வந்து ஒரு தாயத்தில் அடைச்சி உங்களுடைய வீட்டு வாசல், சரிங்களா, அதில் நீங்கள் உங்களுடைய கணவர் வரணும் இல்லை எதிரி விஷயமாகணும் இப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டு வாசத்தில் இது பண்ணா, நீங்கள் இன்னொரு பெண்ணை நீங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து ஒரு குளம் இருக்கு இல்லையா, ஏரி குளம் இந்த மாதிரி கரைகளில், ஏரி குளம் கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் இன்னொரு தாயத்தை புதைச்சிருங்க. சரிங்களா? அதாவது உங்களுடைய மனைவி இல்லை கணவன் உங்களை தேடி வரணும், இல்லை எதிரி விஷமாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தாயத்தை வந்து நீங்கள் வலது கையிலையோ இல்லை இடது கையிலையோ கட்டிக்கலாம். சரிங்களா? இன்னொரு தாயத்தை வீட்டு வாசலில் புதைச்சிடலாம். சரிங்களா? இது வந்து வீட்டுக்கு தேடி வரணும் அப்படிங்கிற பட்சத்தில். சரிங்களா? இல்லை வந்து நான் விரும்புகிறேன் ஆனால் வீட்டுக்கு தேடி வர தேவையில்லை, என்கிட்ட மட்டும் பேசினா போதும். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தாயத்தை உங்களுடைய கைகளில் கட்டிக்கிட்டு இன்னொரு தாயத்தை ஏரி குளம் இந்த மாதிரி கரைகளில் நீங்கள் புதைக்கணும். ஏரி குளம் அப்படின்னு சொல்லவும் ஏரி குளத்தில் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல புதைச்சிட்டு வரக்கூடாது. இந்த குளிக்கிறதுக்குன்னு ஒரு பாதை வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு பொருள் தண்ணீர் எடுக்கிறதுக்கு அந்த இதில் ஒரு பாதை, ஆள் நடமாட்ட பாதை வைப்பாங்க இல்லையா, அதில் வந்து புதைக்கணும். சும்மா வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத கரை ஏதாவது ஒரு கரையில் போய் புதைச்சிட்டு வந்துடக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏரி குளம் கம்மாயிலலாம் குளிக்கிறதுக்கு ஆட்கள் தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க. அந்த இறங்குற இடம் இருக்கு இல்லையா, பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் புதைக்கணும். சில இது கோவில்களுக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கோயில் குளங்கள்லையும் பாதை இருக்கும், அந்த இடத்துலையும் புதைக்கலாம். சரிங்களா? ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் புதைக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல் ஓடுற தண்ணி ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தோண்டி புதைச்சிடலாம். அதுக்கு மேலே தண்ணி ஓடணும், அந்த மாதிரி இடங்கள்லையும் இதை பண்ணலாம். இதை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது, அதாவது மந்திர ஜபம் பண்ணக்கூடிய நேரத்தில் யார் உங்களுக்கு வசமாகணுமோ அவங்களுடைய உருவம் மட்டுமே உங்களுடைய மனசில் இருக்கணும். தேவையில்லாத சிந்தனைகள், சரிங்களா? நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க வெறுமனே மந்திர ஜபம் பண்ணிட்டோம்னா வசியம் ஆகும், வேலை செய்யும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? நம்ம வெறுமனே மந்திரத்தை வாய் விட்டு ஓதுறதுனால ஒரு விஷயமும் இல்லை. நம்மளுடைய மனசு ஒருநிலைப்பட்டு தான் இதை பிரயோகம் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும். சரிங்களா? மனசு ஒருநிலைப்படுறதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு பெண் இதை விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். வெறுமனே வாயில் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நினப்பு எல்லாம் சமயக்கட்டுலையோ இல்லை வேற எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து வேலை செய்யாது. சரிங்களா? நீங்கள் ஒரு மேற்கு நோக்கி உட்காரிங்க அப்படின்னா, யார் உங்களுக்கு வசமாகணுமோ அவங்கள மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். மனசு சிதறக்கூடாது, மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சிதறக்கூடாது. சரிங்களா? நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் முறைப்படி பண்ணிட்டீங்கன்னா 100% வேலை செய்யும். இதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. சரிங்களா? இந்த பிரயோக முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும், படிப்படியாகத்தான் வேலை செய்யும். பண்ணி முடிச்சு அடுத்த நாளே வேலை செய்யாது. சரிங்களா? படிப்படியாகத்தான் வேலை செய்யும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காளிமாமனுடைய மாந்திரிக குறிப்பில் இருக்கக்கூடிய பிரயோக முறை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.